श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्याम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीचडकोपमद्भयं सहस्रसाहो वर्षसमागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருடல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடிமையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தபெருங்கீர்த்திராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராய் சடகோடும் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 9ஆம் பதிகம் 1ஆம் பாசுரம். எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத புற்பத்தலை சேர்த்து ஒல்லை கைமாதுன்பம் கடிந்த பிரானே அம்மா வடியன் வேண்டுவதே. எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்புத்தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. எப்படிப்பட்ட உயர்ந்த மோட்சம் குறித்தும் நாங்கள் உரைக்க மாட்டோம். உன்னுடைய சிவந்த மேன்மையுடன் கூடிய திருவடித்தாமரைகளை எங்கள் தலைகளிலே விரைவில் நீ சேர்ப்பாயாக. நீண்ட துதிக்கை கொண்டதான யானையின் துக்கத்தை நீக்கி உதவி செய்வதவனாக அந்த செயல் மூலமே என்னை அடிமையாக்கியவனே. அடியேனாகிய நான் எனது ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்ற பலனாக வேண்டுவது இது மட்டுமே என்றார். முதல் வாசனத்தில் எப்படிப்பட்ட மோட்சத்திலும் எனக்கு விருப்பமில்லை, உனது திருவடிகளை எனது தலைமையிலே வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். சர்வேஸ்வரன் ஆழ்வாரிடம், ஆழ்வாரே இதோ மோட்சத்தை கொள்வீராக என்றான். அதற்கு ஆழ்வார் எனக்கு வேண்டாம் என்றார். அதற்கு ஆழ்வார் எனக்கு வேண்டாம் என்றார். இதனை கேட்ட சர்வேஸ்வரன், இது ஆத்மாவை உணரும்படியான கைவல்யம் ஆகும், மிகவும் வேறுபட்டதான இந்த மோட்சத்தை கொள்வீராக என்றான். அதற்கு ஆழ்வார் அதுவும் வேண்டாம் என்றார். சர்வேஸ்வரன் மீண்டும் இதோ மிகவும் உயர்ந்த புருஷார்த்தம் காண்பீர். மேலே நாம் கூறியபடி ஐஸ்வர்யம் கைவல்யம் போன்றதல்ல, இது பரம புருஷார்த்தமான பரமபதம் என்றார். இதற்கு ஆழ்வார் அதுவும் வேண்டாம் என்றார். ஒரு புலவன் மோட்சம் என்னும் பெற்றிலே உண்டாகின்ற வேறுபாடுகள் அழகாகவும் மேன்மையாகவும் உள்ளன என்றான். இங்கு வேறுபாடுகள் என்பது என்னவாம்? சாலோக்கியம், அதாவது சர்வேஸ்வருடன் ஒரே லோகத்திலே அதாவது பரமபதத்திலே இருத்தல். சாருபியம், அவனை ஒத்த ரூபத்தில் இருத்தல். சாமீபியம், அவனுடன் நெருக்கமாக இருத்தல். சாயுஜ்யம், அவனுக்கு ஒத்த சுகம் மற்றும் ஆனந்தம் அடைதல். இவை அழகாக உள்ளன என்றால் இவை அனைத்தும் மோட்சத்திற்கு உண்டாகின்றது என்பதே. இதற்கு பதிலளிக்கிறார் ஆழ்வார். நின் செம்மாபாத பற்புத்தலை சேர்த்து சர்வேஸ்வரனுடைய உள்ளங்கால்கள் சிவந்தும் மேற்புறம் கருநீலமாகவும் உள்ளதாம். அதன் திருவடிகள் மலர்ச்சி, அழகு, குளிர்ச்சி மற்றும் நறுமணம் நிறைந்த தாமரை மலரை ஒத்தவையாக இருந்ததாம். இப்படி சிறப்பு பெற்ற உனது திருவடிகளை நீ எனது தலையிலே வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். கொக்கு ஒன்றை சிக்க வைக்கும் சுருக்கு கயிறு எவ்விதம் கச்சிதமாக பொருந்துகிறதோ, உனது ஒவ்வொரு ஆபரணமும் உனது அவயங்களிலே எவ்விதம் நன்றாக பொருந்துகிறதோ, அதேபோன்று உனது திருவடிகள் என் தலையிலே நன்றாக பொருந்தி நிற்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதாவது எனது தலையில் உனது திருவடிகளை சேர்த்தருள வேண்டும் என்கின்றார். இதனை கேட்ட சர்வேஸ்வரன் சரி அப்படியே செய்கிறோம் என்றார்.
உரைத்தால் மட்டும் போதாது, மிகவும் விரைவாகச் செய்கிறோம் என்று கூற வேண்டும் என்கின்றார் ஆழ்வார். இவ்விதம் விரைவாக வந்து உதவியதற்கு முன்னுதாரணம் ஏதோனும் உள்ளதோ என்ற கேள்வி எழாமல் இருக்கும் விதமாக கஜேந்திரன் என்ற யானைக்கு விரைந்து வந்து உதவியதை கூற, அதற்கு சர்வேஸ்வரன், யானைக்கு ஆபத்து ஏற்பட்டதால் வந்து விரைந்தோம், உமக்கு அப்படி எதுவும் ஆபத்து ஏற்பட்டதோ என்று கேட்க, யானைக்கு ஒரு முதலை மட்டுமே ஆபத்து விளைவித்தது, எனக்கு 5 இந்திரியங்களான 5 முதலைகளால் ஆபத்து உள்ளதே. நான் உனது அடிமை, அது மட்டுமல்ல ஒரு மனதுடன் வேண்டினேன் என்கின்றார். அது சரி, அப்படியே செய்கின்றேன், வேறு என்ன வேண்டும் என்றார் எம்பெருமான். அதற்கு உனது திருவடிகளை எனது தலையில் வைக்க வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுவதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.